வணக்கம் மக்களே. நடிகர் கமல்ஹாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைட்டில் இல்லாமலே படமா? கமல்ஹாசன் படத்திற்கு தலைப்பு கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் படம் ஹிட் ஆனதா? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தன்னோட படத்திற்கு டைட்டில் கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருந்த நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு பாடல் எழுதுவதற்காக கவியரசர் கண்ணதாசனை சந்தித்தப்ப அவர் ஒரு படத்திற்கான டைட்டிலை சொல்லியிருக்காங்க. அந்த படம் வெற்றி பெற்றதா என்னன்னு பார்க்கலாம். தங்களின் படத்தின் பாடலுக்காக கவிஞர் கண்ணதாசனை சந்தித்த இளையராஜாவும் நடிகர் கமல்ஹாசனும் படத்திற்கு டைட்டில் வைக்கவில்லை என்று சொல்ல அதுக்கு கவிஞர் கண்ணதாசனே ஒரு டைட்டிலையும் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்ன படம்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கவிஞர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர்னு பன்முக திறமையை கொண்டவர் தான் கவிஞர் கண்ணதாசனே சொல்லலாம். தான் எழுதிய அத்தனை பாடலுமே படத்தோட சூழ்நிலைக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களையும் சேர்த்தே எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதன் காரணமாக தான் என்னவோ அவரோட பாடல்கள் காலத்தை கடந்து இன்னைக்கு வரை நிலைச்சிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட கதையில் பாடல்கள் வரும் சூழ்நிலையை சொல்லிட்டோம்னா உடனடியாக பாலை கொடுத்து விடும் கவிஞர் கண்ணதாசன் நடிகர் கமல்ஹாசனுக்கு முதல் முறையாக எழுதிய பாடலை நடிகர் கமல்ஹாசன் வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அந்த பாடலை எழுதியிருக்காக நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 1981ஆம் ஆண்டு சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளியான படம் தான் ராஜபார்வைன்ற திரைப்படம். இந்த படத்தில் கமல்ஹாசன் கதை எழுதி தயாரித்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அவரோட 100வது படமாகவும் அமைஞ்சிருக்கு. படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் 4 பாடல் இடம்பெற்றிருக்க இந்த நிலையில் அழகே அழகு என்ற ஒரு பாடலை மட்டும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த படத்திற்காக நடிகர் கமல்ஹாசனும் இளையராஜாவும் பாடல்கள் எழுத கவியரசர் கண்ணதாசனை சந்தித்தப்போ அவர் படத்திற்கான கதையை கேட்டுட்டு பாடல் எழுத ஒப்புக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா படத்தோட தலைப்பு என்னன்னு கேட்கும்போது அதுதான் என்ன தலைப்பு வைக்கிறது எங்களுக்கே தெரியலன்னு சொல்லி கமல்ஹாசனும் இளையராஜா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் படத்தில் நாயகன் குருடன், அவனை ஒரு பெண் காதலிக்கிறாள், அதனால் படத்திற்கு ராஜபார்வை என்ற டைட்டில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் கேட்க, கண் தெரிந்தவன் நேராகத்தான் நடப்பான், ஆனால் பார்வை இல்லாதவன் தலையிலே மேலே தூக்கிக்கிட்டு ராஜாவாகத்தான் நடப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இந்த படத்துக்கு ராஜபார்வை என்ற டைட்டில் வைக்கப்பட்டதாக இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த படத்திற்காக ராஜபார்வை என்று தொடங்கும் ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை பார்த்த நடிகர் கமல்ஹாசன் இந்த பாடல் பிடிக்கிற வேறு பாடல் எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த பாடலில் ராஜபார்வை என்ற வார்த்தையை கொடுத்து எங்கள் படத்திற்கு டைட்டில் கிடைக்க செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி அதற்கான நன்றியும் நடிகர் கமல்ஹாசன் கூறியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நடிகர் கமல்ஹாசனோட 100வது படம் வெளியாக ராஜபார்வை திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் கமல்ஹாசன், கவிஞர் கண்ணதாசன், MS விஸ்வநாதன், இளையராஜா இவங்களில் யார் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.